வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் ரோல் மாடல்ஸ் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ரோல் மாடல் ஜே.கே. ரவுலிங். ஜே.கே. ரவுலிங் பற்றி நம்முடன் உரையாட 3 மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம். சொல்லு. என்னுடைய பேர் சம்சில் பௌஜியா. நான் இப்போ 12th முடிச்சிருக்கிறேன். நான் நீட்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சார். என்னோட பேர் கணேஷ்குமார். நான் 12th முடிச்சுட்டு நீட்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் ஸ்வேதா. நான் இப்போ 12th முடிச்சுட்டு நீட்காக பயிற்சி பட்டுட்டு இருக்கேன். அருமை. ஜே.கே. ரவுலிங் யாரு? அவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அவங்க தான் ஹாரி பாட்டர் நாவலை எழுதினவங்க. அற்புதம். ரொம்ப வேல் ஃபேமஸ் நாவல். அது மட்டும் இல்லை, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பில்லியனர் ரைட்டர். அதாவது ஒரு நாவல் எழுதி $1 பில்லியன் மேல சம்பாதிக்க முடியும். $1 பில்லியன் கிட்டத்தட்ட 9,000 crores. 9,000 crores மேல சம்பாதிக்க முடியும் நிரூபிச்ச ஃபர்ஸ்ட் ரைட்டர் இன் திஸ் வேர்ல்ட். சரியா? அவ்வளவு பெரிய சாதனை எழுத்தாளர். அவருடைய நாவல் கிட்டத்தட்ட 80 கோடி பிரதிகள் விற்பனை ஆயிருக்கு. அவ்வளவு ஃபேமஸ் ரைட்டர். ஸோ அவங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சார், ஜே.கே. ரவுலிங்கோட இளமை காலம் எப்படி சார் இருந்துச்சு? ஜே.கே. ரவுலிங் 1965 இங்கிலாந்துல பிறந்த ஒரு பெண்மணி. அவங்க பிறந்தது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸ்கூல் டேஸ் டஃப் டேஸ் தான். ஒரே விஷயம், அவங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு ரீடிங் தர்ஸ்ட் இருந்தது. நிறைய புத்தகங்களை வாசிப்பது, நாவல்களை வாசிப்பது அப்படிங்கிறதுல ஸ்கூல் டேஸ்லேயே அது ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து காலேஜ் போகும்போது அவங்க என்ன விரும்பினாங்கன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேரணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சேரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்ஸ்போர்டில் சேர போறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அந்த சின்ன ஊர் தான் அவங்க இருந்த ஊர். எல்லா ஊர்லேயும் நம்ம ரவுலிங் ஆக்ஸ்போர்ட் போறான்னு டாக் ஆயிடுச்சு. என்னன்னா, அதுக்கான நுழைவுத் தேர்வுல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஊர் முழுக்க சொல்லியாச்சு. பட் ஷி ஃபெயில்டு. ஷி வாஸ் அங்கே ஆக்ஸ்போர்டில் கிடைக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய சின்ன வயசு தோல்வி. கொஞ்ச நாள் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டை விட்டு என்னால் வெளியே வர முடியல, தலை காட்ட முடியல, அவ்வளோ வலி அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி, அப்புறம் ஒரு அனதர் காலேஜில் சேரதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு அவங்க சொல்லும்போது பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல. ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன்னா உனக்கு ஜாப் கிடைக்காது, ஸோ நீ காமர்ஸ் படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸை அவங்க தலையில ஏத்துறாங்க. பட் வேற வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு என்ன சொல்லுது, விருப்பம் இல்லாமல் படித்த போதும் அங்கேயும் கூட கல்லூரி நாட்களிலும் நிறைய நூல்கள் வாசிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய நேச்சரா இருந்தது. ஒரு சிரமப்பட்டு ஒரு டிகிரி முடிச்சாச்சு. சரியா? இதுதான் அவங்களுடைய யங் டேஸ். ஜே.கே. ரவுலிங் அவங்களோட டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலையில போய் ஜாயின் பண்ணாங்க? அது நிறைய சின்ன சின்ன வேலைகள் ட்ரை பண்ணாங்க. ஒரு லாங் பீரியட் அவங்க ஒர்க் பண்ணது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். அதுல ஒரு அசிஸ்டன்ட் ரிசர்ச்சரா போறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிறது ஒரு மனித உரிமை அமைப்பு, உலக அளவிலான மனித உரிமை அமைப்பு. அங்க என்ன வரும்னா, பல இந்த சர்வாதிகார நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எழுதக்கூடிய கடிதங்கள்லாம் அங்க வரும். ஏன்னா ஸோ என்ன மாதிரி அப்ரஷன் அங்க இருக்கு, என்ன மாதிரி சித்திரவதைகளை அனுபவிக்கிறோங்கிற கதைகள் எக்கச்சக்கமா கடிதங்களா அங்க வரும். ஸோ அதெல்லாம் படிச்சு சம்மப் பண்ற வேலை ஜே.கே. ரவுலிங். ஸோ இதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இவ்வளோ பெரிய துன்புறுத்தல் நடக்குமா, மனிதர்களுக்கு இவ்வளோ பெரிய வலி இருக்குமா, இதை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எழுதக்கூடிய மெட்டீரியல்ஸா எக்கச்சக்கம் உள்ள சேருது. ஸோ அவங்களுடைய பணி கொஞ்சம் டஃப்பான பணின்னா கூட அவங்களுக்கு நிறைய பேருடைய கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கை கதைகள் அவங்களுக்கு தன்னாலே சேருது. இது அவங்களுக்கு ஒரு பேஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் ரைட்டிங் கெப்பாசிட்டிக்கான ஒரு பேஸா மாறிச்சு. ஹாரி பாட்டர் நாவலுக்கான ஐடியா அவங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? அதாவது ஒரு நாள் அவங்க மான்செஸ்டர்ல இருந்து லண்டன் போறதுக்காக வராங்க. ட்ரெயின்ல போறதுக்காக. ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 3 hours லேட் ஆகுன்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது. கொஞ்சம் சோகமா உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபிளாஷ். ஏன்னா அந்த ஹாரி பாட்டர் நாவலுக்கான ஒரு ஃபிளாஷ். ஒரு சின்ன பையன் அவன் ஒரு
ஒரு மந்திரஜால பள்ளியில படிக்கிற மாதிரியும், அவனுக்கு வரக்கூடிய சோதனைகள், துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள், அதெல்லாம் எப்படி அவன் வந்து ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மந்திரஜால வித்தைகளுடன் கூடிய ஒரு கதைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல கதைன்னு அவங்களுக்கும் தோணுது. அதை அப்படியே டெவலப் பண்ணி உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உருவான ஃபிளாஷ் தான். சார் ஹாரி பாட்டர் நாவலுக்கு அவங்களுக்கு ஐடியா கிடைச்ச உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார். உண்மையில எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன சொல்றது, அது பெரிய நாவல் இல்லையா? பெரிய நாவல் போது அதை உருவாக்குறதுக்குள்ள அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள். ஏன்னா ஒண்ணு வந்து புவர் ஃபேமிலின்னு சொன்னேன். அம்மா தான் ஒரே ஆதாரமா இருந்தாங்க. அம்மா இறந்துட்டாங்க. அது வந்து அவங்களால தாங்கிக்க முடியாத வலி மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியில அவங்களால சமாளிக்க முடியல. சின்ன சின்ன வேலைகளா பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப டஃப் டேஸ் இன் அவர் லைஃப். அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சேஞ்சுக்காக போர்ச்சுகல் நாட்டுக்கு போறாங்க. போர்ச்சுகல் நாட்டுல அங்க ஒரு நைட் டைம் டியூஷன் ஜாப் தான் கிடைக்குது. அதுல ஒர்க் பண்றாங்க. ஒரு குறைந்த வருமானம், வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க நேரத்துல ஒரு அவங்களோட விட ரவுலிங்கை விட வயது குறைந்த ஒருவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னா, அதுக்கப்புறம் தான் தெரியுது இஸ் எ ட்ரங்கர்ட், என்ன குடிகாரர். இந்த வாழ்க்கை இன்னும் மோசமாகுது. ஒரு குழந்தை வர பிறந்துருச்சு, சமாளிக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா வறுமை, போராட்டம். இந்த போராட்டத்துக்கு இடையில தன்னுடைய நாவலை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. ஒரு கட்டத்துல மறுபடியும் லண்டன் திரும்பி வராங்க. லண்டன்ல வந்து பலர்கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்குறாங்க. பெரிய அளவுல ஹெல்ப் கிடைக்கல. என்னன்னா, ஒரு இருக்கிறதுலே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதாவது கணவனை விட்டு பிரிந்த தாய்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு உதவித்தொகை இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன சோஷியல் அசிஸ்டன்ஸ், அந்த காசு வாங்கி அதுல சர்வை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆயிடுதுன்னா, அந்த குழந்தைக்கு அந்த சோஷியல் அசிஸ்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு ஆள் வந்து ஒரு பொம்மையை கொண்டு வர்றாரு. இவங்க வந்து she was such a depressed woman. அந்த பொம்மையை வாங்கி தூர அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுது, மன ரீதியாகவும் பெரிய சவால்கள். அப்புறம் அந்த டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, தன்னுடைய நாவல் ஐடியா, அதை டெவலப் பண்ணணும். முடிஞ்ச வரை வெறித்தனமா எழுதி முடிச்சிடறாங்க. ஏன்னா ஸோ டஃபஸ்ட் டேஸ்க்கு இடையில தான் அந்த ஹாரி பாட்டர் நாவல் ஃபர்ஸ்ட் பார்ட் உருவாயிருக்கு. இவ்வளோ ஃபேமஸான ஹாரி பாட்டர் நாவல் ஸ்டார்டிங்ல எப்படி சார் பப்ளிஷ் ஆச்சு? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். அதாவது நான் சொன்னேன், இவ்வளோ வலி மிகுந்த வாழ்க்கைக்கு இடையில ஒரு அற்புதமான நாவல் ஐடியாவை டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் வால்யூம் ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஒரு தெரிஞ்ச பப்ளிகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா அங்கிருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா இது வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு தகுதியான நாவல் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பப்ளிஷரே திருப்பி அனுப்பிச்சிடறாரு. ஒரு ஷாக்கிங் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இந்த நாவல் வந்து பெரிய சக்சஸ் ஆகிடும், அவ்வளோ வலிகளுக்கு இடையில எழுதி முடிச்சாச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் பப்ளிஷரே நாட் ஒர்த் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு. ஸோ அடுத்த ஒரு பப்ளிஷர், செகண்ட் பப்ளிஷர், தேர்ட் பப்ளிஷர், இப்படி விடாம ட்ரை பண்றாங்க. 11 பப்ளிகேஷன்ஸ் கண்டினியூஸா நாட் ஒர்த்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. யாருமே அதுக்குரிய தகுதியை ஒருத்தர் கூட ரெகக்னைஸ் பண்ணல. 12th பப்ளிஷர் ப்ளூம்ஸ்பெரி பப்ளிஷர்ஸ்ட போறாங்க. அவர்கிட்ட கொடுத்தா அந்த பப்ளிஷர் வாங்கி படிக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னா, ஃபார்ச்சுனேட்லி அவருடைய குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை, அந்த அவங்க எழுதின நாவல் ஸ்கிரிப்டை ஜஸ்ட் வாங்கி பார்க்குது. வாங்கி பார்த்த உடனே அதுக்கு ஒரு பெரிய ஆர்வம். ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் படிச்ச உடனே அடுத்தது கூடன்னு வாங்கி படிக்கிறாங்க. அந்த குழந்தை படிக்கிறத பார்த்த உடனே அந்த பப்ளிஷர் நினைக்கிறாரு, ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு பிடிச்சது, அதனால பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வருது. அப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அப்போ கூட என்ன சொல்றேன்னா, ஜே.கே. ரவுலிங் கூப்பிட்டு, அம்மா நான் வந்து பப்ளிஷ் பண்றேன், பட் நீ நினைக்கிற மாதிரி பெரிய வருமானம் இதுல கிடைக்காது. நீ வந்து ஏதாவது டீச்சர் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோ, இது ஒரு அடிஷனல் இன்கம் நினைச்சுக்கோ, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்றாரு. பட் அது பப்ளிஷ் பண்ணி ஃபியூ டேஸ்ல அது சூப்பர் ஹிட்டா மாறுது. ஏன்னா ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பு அந்த புத்தகத்தின் மேல வந்துருச்சு. தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஃபெயிலியருக்கு இடையில உருவாச்சு அப்படிங்கிறத பல இடங்கள்ல ஜே.கே. ரோலிங் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போய் உரையாற்றிய நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல தன்னுடைய ஸ்டோரியை சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்றது என்னன்னா,
அதாவது வாழ்க்கைங்கிறதே தோல்விகள் நிறைந்தது. ஏன்னா அந்த தோல்விகளை ஸ்போர்ட்டிவா எடுக்கக்கூடிய ஒரு அட்வைசர் எனக்கு இருந்தா எனக்கு இந்த அளவுக்கு வலி இருந்திருக்காது. பட் நான் இப்ப சொல்றேன், உங்க எல்லாரையும் விட அதிக தோல்விகளை நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால தோல்வியை பற்றி பயப்படாது. போராடலாம் சொல்ற விஷயம் அதான். ஃபெயிலியர் என்ன சொல்லுது, பை டிஃபால்ட் எல்லாருமே ஃபெயிலியரை சந்திப்போம் அப்படிங்கிறாங்க. அதனால மாணவர்கள் இளைஞர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஜே.கே. ரவுலிங் என்ற ஒரு இன்றைக்கு மிகப்பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர், 10,000 கோடி எழுத்தின் மூலம் சம்பாதிச்ச ஒரு எழுத்தாளர். அவங்க அவ்வளவு வலிக்கு இடையில தான் அவங்க வாழ்க்கையை தாண்டி வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு ஐடியாவை பிசினஸ் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பாப்புலர் ரைட்டரா மாறி இருக்காங்க. அவங்க வாழ்க்கை சொல்லித்தர பாடமே தோல்வி என்பது மனித வாழ்வில் யதார்த்தம். அந்த தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இலக்கை நோக்கி முன்னேறினால் தோல்வி ஒரு பொருட்டல்ல, வெற்றி சாத்தியமே அப்படிங்கிறதான் ஜே.கே. ரவுலிங் பாடம், வாழ்க்கை பாடம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரியா? சரி, இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.